பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மோடி அவர்களை பார்த்து செய்ய காட்டலையா? பிளேயிங் கிஸ்ங்கிறது அன்பை வெளிப்படுத்துவது. நீங்க இப்படின்னீங்களே, அது என்னது அன்பை வெளிப்படுத்துறதா? வீட்டுக்கு போராடுகிற வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடுகிற மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்துவது தவறானதுன்னு சொல்ல தெரியுது. காவல்துறைக்கு உத்தரவிட்டது யாருன்னு ஏன் கேட்க தெரியல? அந்த அரசியலின் பெயரை உச்சரிப்பதுல உங்களுக்கு ஏன் அச்சம் இருக்கு? தாவேக அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர் வழியாக யாராவது இதை பத்தி சோசியல் மீடியாவில் கவர்மெண்ட்டை கவுத்திடலாம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே காமெடியா இருக்கா இல்லையா? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போலீஸ் தடியடி நடத்துற இடத்துல கம்ப வச்சு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை அடிக்கிற இடத்துல அடி பொறுக்க முடியாம ஓடுறத பார்த்திருக்கான். என்ன அடின்னு ஒரு இளைஞன் சொன்னான். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ராஜகம்பீரன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்வருக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் கூடவே இருந்தவங்களுக்கு தான் இப்போ முக்கிய பதவிகள் போடப்பட்டிருக்கு. அப்படிதான் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு போடப்பட்டிருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு. அப்ப நிர்வாக அறிவு என்பது தேவையில்லையா? எனக்கு தெரிஞ்சாலும் நான் கேமராமேனா வைக்கிறேன்னா கேமரா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் வைக்கணுமா? எனக்கு தெரிஞ்சாலும் வைக்கணும். ஆப்ரேட் பண்ண எனக்கு வேண்டப்பட்ட ஆளை தான் நான் வந்து எலக்ட்ரீஷியனாக வைப்பேன். அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வேலை தெரிஞ்சாலும் வைப்பியெல்லாம் யாரை வைப்பிய? எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் வந்து கொத்தனார் வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். அதுக்கு பயிற்சி பெற்றவர்களாக இருக்கணும்ல. சினிமா எடுக்கும்போது யாராவது வந்து சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தருக்கு, முன் அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு விஜய் வாய்ப்பு தந்திருக்காரா? ஒரு டைரக்டர் போறாரு, எத்தனை படம் வேலை செஞ்சு என்ன கதை இருக்குன்னு கேட்டதானே செய்வாங்க. சும்மா யாருக்காக கொடுப்பாங்களா போற வழியில? அது எப்படி நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை கையாளுகிற முக்கியமான பொறுப்புகளை போறவங்களை யார்ட்டையா கொடுத்து விடல எப்படின்னு அப்படி செய்ய முடியுமான்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எதுவுமே தெரியாத ஆட்கள் எப்படி அவங்க கையாளுவாங்க? அவங்களாம் டியூஷன் நடத்துவாங்களா? டெய்லி வந்து புத்தாக்க பயிற்சின்னு சொன்னீங்கல்ல கலைவாணர் அரங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஒரு நாள் கொடுத்தா வந்துருமா புத்தாக்க பயிற்சி? சட்டமன்றத்திலேயே கொத்து பரோட்டா போடுவோன்னு பேசிட்டிய. நீங்கள் வந்து ஒரே ஒரு நாள் பேசினேன், குளத்தூர் வந்து இதாகி போச்சு, ஆக்ஷன் கட்டு. இதற்கு முன்பு ஏதாவது ஒரு சட்டப்பேரவையில் அது நிகழ்ந்திருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது இந்த மாதிரி நடந்திருக்கா? நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிறேன்மா அப்படின்னு சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டு ஒரு வித்த காட்டின வேடிக்கை காட்டின விஷயம் இது வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி மோடி அவர்களை பார்த்து செய்ய காட்டலையா? அது வந்து இதுல சேருமா? இல்ல, அது பாராளுமன்றத்திலே அப்படித்தானே. சட்டமன்றத்தில் அது பண்ண பிளேயிங் கிஸ்ங்கிறது அன்பை வெளிப்படுத்துவது. நீங்க இப்படின்னீங்களே, அது என்னது அன்பை வெளிப்படுத்துறதா? ஆளை க்ளோஸ் பண்றதா? அது எப்படி நீங்க அதை ரெண்டையும் ஒப்பிட முடியும்? ராகுல் காந்தி தொழில்முறை நடிகரா? சினிமா நடிகரா? ரெண்டையும் ஒப்பிட முடியாது. நீங்க அரசியலுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு நீங்க பயிற்சி எடுக்கணும்ல. எவ்வளவு நாள் பதுங்கி இருப்பியா நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் எவ்வளவு நாள் பதுங்கி? பத்திரிகையாளரை சந்திக்கணும்ன்றது சட்டமா? முதல்வர் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சே ஆகணும் அப்படின்ற சட்டம். அப்ப அது ஜனநாயகமே இல்லையே. நான் யாரையுமே பார்க்க மாட்டேன்னு சொல்றது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? திருக்குறள் அறிவு மாதிரி பாட்டு பாடி தான் எல்லாரையும் பார்க்கணுமா? இல்ல, அவர் நீட்டை எதிர்த்து போராடுறாரு, முதல்வர் அவர்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் பண்றாங்க. அதுக்கு போராடினவரே அவர் கூப்பிட்டு பாக்குறாருல்ல. ஆமா, அப்புறம் அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணுதானே சரியா இருக்கு. அவர் ஒரு புகழ்மிக்க கலைஞர், அவரையே அரெஸ்ட் பண்றீங்க? கௌரவமான முறையில நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க பேசி வரோம்னு சொல்லணும்ல. நடவடிக்கையும் எடுக்கிறீங்க, ஆளையும் பார்க்க வைக்கிறீங்கன்னா 2 கேம் எதுக்காக நடக்குதுங்க? எல்லாத்துலேயுமே டபுள் கேமா இருக்காங்கிற சந்தேகம் தான். நீட்டுக்கு போராடுகிற வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராடுகிற மாணவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்துவது தவறானதுன்னு சொல்ல தெரியுது. காவல்துறைக்கு உத்தரவிட்டது யாருன்னு ஏன் கேட்க தெரியல? காவல்துறையை வந்து அதற்கு வந்து அப்படி ஒரு ஆர்டர் போட்டவங்க அதிகாரி யாரு? அந்த அதிகாரியை வந்து இயக்குவது யாரு? அதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் இது. அந்த அரசியலின் பெயரை உச்சரிப்பதுல உங்களுக்கு ஏன் அச்சம் இருக்கிறது? இதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலினை குறை சொல்ல தெரியுதுல்ல, செந்தில் பாலாஜியை குறை சொல்ல தெரியுது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஆவேசமாக பேசினாருன்னு அவரை அரெஸ்ட் பண்ண தெரியுது. மார்க்கண்டேயனா? அதுல எல்லாம் துரித நடவடிக்கை இருக்கு. மார்க்கண்டேயன் பேரையெல்லாம் அறிவிக்க தெரியுது. பழனியில் நிலத்தை வாங்கினவன் பேர், வித்தவன் பேரெல்லாம் அறிவிக்க தெரியலையா? எப்படி அது வந்து பதிவாளர் கைது, சார் பதிவாளர். இப்போ பதிவாளர் அவர் பேருக்கே மாற்றிக்கிட்டாரா நிலத்தை? யார் பேருக்கு மாற்றினாரு? அதுக்கு போட்டாங்க. செயினை அத்துட்டு ஓடுறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன் போட்டா வேணா எல்லா போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்கல்ல. தண்டாயுதபாணி கோயில் நிலத்துக்கு சொந்தமா இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஆட்டையை போடுறதுக்கு முயற்சி பண்ணவங்க முகத்தை ஏன் மறைச்சு வச்சிருக்காங்க? அவங்க மூஞ்சிக்கட்டையே ஏன் காணோம்? அவங்க முகம் ஏன் நாட்டுக்கு தெரியல? அதை மறைப்பதற்கு பின்னணி என்ன? மறைக்கலையே, விசாரணை போய்கிட்டு இருக்குல்ல. 7 பேர்கிட்ட இன்னைக்கு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, விசாரிக்க யாரு மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு ஏன் சொல்லல? இப்ப மார்க்கண்டேயன் போட்டாலாம் வருதுல.
அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சர்வதேச பயங்கரவாதியா 70 வயசு கடந்தவர், அவரை கைது செய்யறதுல அவ்வளவு துரித நடவடிக்கை எடுக்க தெரியுதுல. அப்ப அவங்கள வண்டி ஏத்துற வீடியோலாம் நமக்கு வருது. அவங்களோட முதல்வர் அவர்களை குறித்து அவதூறா அப்ப 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்தவன் வந்து தேசத்தினுடைய தியாகிகள் ஒருத்தனா, இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்தவனா? இல்ல அது தாவே அவன் யார்? அவன் தாவேக்கா செஞ்சு அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. செஞ்சுச்சா செய்யலையாங்கிறத போட்டா தெரிஞ்சு வரும்ல எங்களுக்கு. நீங்க இவர் சொன்னாரு, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொன்னாரு, எனக்கு என் உறவினர்லாம் கிடையாதுன்னு சொன்னார்ல. போட்டா நான் கண்டுபிடிச்சிருவோம்ல. இப்ப நீங்க இருக்கிய உங்க போட்டா வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க யாருன்னு. உங்க உறவினர்களுக்கு உங்களை தெரியும், உங்க நண்பர்களுக்கு உங்களை தெரியும், உங்க கூட படிச்சவங்களுக்கு உங்களை தெரியும். அப்போ உங்க போட்டா போட்டா உங்க சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிச்சலாம்ல நீங்க யாருன்னு. அப்ப அந்த மாதிரி போட்டா போட்டா தெரியும்ல, தெரிஞ்சு போயிரும்ல ரமேஷுக்கு உறவினர் கிடையாதுங்கிறது. இல்ல அதுல யாராரு தொடர்பு இருக்காங்கன்னு தெரியல, அதனால போட்டோ ரிலீஸ் பண்ண அவங்க எல்லாம் சர்வதேச பயங்கரவாதிகளான்னு நான் கேட்கறேன். அவங்க முகத்தை ஏன் மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல அவங்க தொடர்பானவங்க தப்பிச்சிருவாங்கல்ல. யார் இப்போ ஒருத்தவங்க போட்டோ பண்றாங்க, போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. இல்ல இது வெறும் நில மோசடி தானே. விசாரணை நடக்குது, அவங்க சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் கிடையாதுங்க. இது என்னங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மாதிரி சொல்றீங்க? நிறைய பேர் சம்பந்தப்படல. ஒரு நிலத்தை இன்னொருத்தருக்கு கிரையம் பண்ணி கொடுக்க போறாங்க. சட்டப்படி அது வந்து கோவில் நிலம். கோவில் நிலத்தை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. யாரு வந்து இந்த திருட்டுத்தனத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிற முகத்தை காட்டுறதுல அவங்களை ஏன் பாதுகாக்கிறீங்க? நீங்க வந்து அவங்கள பிடிக்கல, கோவில் நிர்வாகம் வழக்கு தொடுக்குது, கோர்ட்டு தான் அவங்கள வந்து அதை வந்து தடுத்துருக்கு. அரசாங்கமா தடுத்துருக்கு? தாவேக அரசாங்கம் தடுக்கல. தாவேக அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா, அமைச்சர் வழியாக யாராவது இதை பத்தி சோசியல் மீடியால பேசினேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. அப்ப யாரை பாதுகாக்கிறீங்க? ஒருத்தன் கத்திட்டு போறாங்க, அப்ப நான் சோசியல் மீடியால கத்துறேன். எது கத்துறேன்? ஒரு சமூக பிரச்சனைக்கு கத்துறான். நீட்ல மாணவன் அடிச்சா கத்துறான். ஏன் கத்துறான்? அது பொது பிரச்சனை, பொதுமக்களின் குரலா தான் நம்ம கத்துறான். இது தனிப்பட்ட பிரச்சனை. அது எதுக்கு நம்ம கத்துறான்? இப்போ திருடன் ஒருத்தன் கத்துறான், ஒருத்தன் ஓடுறான், அத்துக்கிட்டு செயின் அத்துட்டு ஓடுறான். எவனோ ஒருத்தன் வலு உள்ளவன் அவனை பிடிக்கிட்டு தானே கத்துறான். எதுக்கு கத்துறான்? அது மாதிரி தானே சோசியல் மீடியாவில் நம்ம கத்துறான். ஒரு தவறு நடக்கக்கூடாது, இந்த சமூகத்தில் அநீதி நடக்கக்கூடாது, சாமானியன் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்பட, அப்படித்தான் நம்ம கத்துறோம். சோசியல் மீடியாவில் எவனும் பேசிடக்கூடாது, பேச நான் தூக்கிடுவேன். அதுக்கு எப்படி தூக்குவ அப்படின்னா, நான் அந்த விஜயனை எப்படி கூப்பிட்டு போனேன், புதிய தலைமுறை விஜயனை எப்படி அலக்கழிச்சேன். நடுராத்திரில் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் திருநாவுக்கரசுங்கிறவர் வந்து அவருக்கு மெசேஜ் பண்ணார். அவன் எல்லாருக்கும் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான், எனக்கு கூட தான் பண்ணியிருக்கான். பாச்சு சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ நீங்களும் ஆமாம், என்னையும் கூட்டிகிட்டு போ. இது எவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருக்குது பாருங்க. ஏங்க, ஒரு ஊடகத்தில் வேலை செய்கிறவனா தொடர்பு கொள்வாங்க இல்லைங்க எல்லாருமே. அவர் வந்து தேர்தல் கணிப்புகள் வெளியிடக்கூடியவர் ஒருத்தர். அவர் இப்போ அவர் எல்லாரோடையும் கான்டாக்ட்ல தானே இருப்பாரு. மெசேஜ் அனுப்புவார்ல, இதை பண்ண அதை பண்ண. கான்டாக்ட்ல இருக்கிறது வேற. இது மாதிரி இப்போ பணம் நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், ஆட்சியை இது பண்ணலாம் அப்படின்ற அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள். விஜயனை கூட்டிட்டு போய் இந்த ஆட்சியை கவுத்திடுவாங்கன்னா அப்போ அவ்வளவு வீக்கா இருக்கான்னு கேட்குறேன். விஜயனை வச்சு கவுத்த முடியுமா ஒரு ஆட்சியை? ஒரு பேட்டி எடுக்கிற ஆளை கூட்டிட்டு போய் ஒரு கவர்மெண்ட்டை கவுத்திடலாம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கே காமெடியா இருக்கா இல்லையா நான் கேட்கறேன். இவ்வளவு காமெடியாவா பண்ணுவீங்க? இப்படிதான் விஜய் அவர்கள் சிஎம் ஆவாரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனா ஆயிட்டார்ல. அது மக்கள் தீர்ப்புங்க. விஜய் ஆனாரு, மக்கள் விரும்பினா நாளைக்கு நீங்க உடத்த மந்திரி ஆகலாம், நீங்க உடத்த நாளைக்கு வந்து அமைச்சர் ஆகலாம். மக்கள் விரும்பணுங்க. எப்படி முதலமைச்சர் மேட்சிக்கு விஜய்கிட்ட கிடையாது, நீங்க அதை புரிஞ்சுக்கிறோம்னா. அதை தீர்மானித்தது மக்கள். ஓட்டு போட்டவன் யாருக்கு போடுறானா வர்றான், அவ்வளவுதான். அப்படித்தான் நீங்க அதை புரிஞ்சுக்கணுமே தவிர எல்லா முறையும் இந்த மேட்சிக்கு நடந்துகிட்டே இருக்குமா? எல்லா முறையும் இனிமே வந்துங்க எந்த தேர்தல் நடத்த வேண்டிய 7 தலைமுறைக்கும் விஜய் தான் சிஎம் அப்படின்னு நேற்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுறாங்க. நாஞ்சில் சம்பத்து பேசாத பேச்சே கிடையாது. உலகத்திலேயே உத்தமர் வைகோ தான் பேசினாரு. இப்போ வைகோ காலடியில் விழுந்து கிடக்கிறாரு, விஜய் காலடியில் பேசுறாரு. நாஞ்சில் சம்பத்து மிகைப்பட பேசுவது, உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப உச்சாணி கொப்பளை வச்சு பேசுவார் உயர்த்தி. நாஞ்சில் சம்பத்தை கைது பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கேன், என்ன பேசிட்டாருன்னு இப்போ கைது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து வரம்பு மீறி பேசக்கூடாது. எந்த கட்சிக்கு போனாலும் அப்படித்தானே பேசுறீங்க. ஜெயலலிதா பற்றி என்ன பேசுனீங்க கடந்த காலத்தில், அப்புறம் ஏடிஎம்கில் போய் என்ன பேசுனீங்க? உங்கள் லிமிட் என்னவோ அதை பேசணும். கட்சி ஆதரவு நிலைப்பாடு என்பது வேற. அதுக்காக ஒரு மூத்த தலைவருங்க வைகோட்ட அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம். மல்லை சத்யா எங்கேயாவது வரம்பு மீறி பேசியிருக்காரா? வைகோவோடு முரண்படுகிறா மல்லை சத்யா தரக்குறவா எங்கேயாவது பேசியிருக்காரா? அவங்க ஒரே கட்சி கூட்டணிக்குள்ள இருக்காங்க, திட்டிப்பாங்க, அப்புறம் பேசிப்பாங்க. இல்லைங்க, வைகோ எதிர்நிலைப்பாட்டில் தான் மல்லை சத்யா இருக்காரு. ஒரே கட்சியில் எங்கே இருக்காரு மல்லை சத்யா வெளியேறிட்டாரு வைகோ விட்டு. இல்லை, அவரை சொல்லலை, நான் சம்பத் அவர்களையும் வைகோ அவர்களையும் சொல்கிறேன். அவருக்கு பிடிக்கல அவர் வர்றது, அதுக்கு பல அவமானமும் பேசுறாரு. விஜய் காலடியில் வைகோ அது கொடுக்குறாரு, விழுந்து கிடக்குறாருன்னு பேசிட்டாரு. அது பேசிடக்கூடாது. ஒரு வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மதிமுகவில் தன் இளமை அழிந்து விட்டது, தன் வாழ்க்கை வந்து தோற்று போவதற்கு
வைகோ காரணமாயிட்டாரு. அதை கணக்கு தீர்க்கிறதுக்கான இடமா தாவேக்கா? தப்பு இல்லையா? அது இன்னொரு கட்சியை நீங்க அது விஜய் அவமானப்படுத்துறாரு. இப்போ டெல்லியில் கடுமையான போராட்டம் பண்ணிருக்காங்க. சிஜேபி பார்ட்டியும் இவர் சோனுன்றவர் வந்து உண்ணாவிரதம் இருந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நீட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கும் நீட்டே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அந்த சம்பந்தமான அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இந்த இளைஞர்கள் எழுச்சி இருக்கு இல்லையா, இதை பார்த்து பாஜக அச்சப்படுகிறது. பாஜக என்ன நினைச்சிச்சுன்னா, இனிமே இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, விஜய்க்கு இனிமேல் வந்து ஏழு இதுக்கு வந்து தலைமுறைக்கு இனிமேல் வெற்றியை தவிர ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. எப்போவுமே ஜெயிக்கும் போது இந்த மாதிரி போதையை ஏற்றி விட்டுருவாங்க. அந்த போதையெல்லாம் அவங்க தோற்று போகிறதுக்கு அதுதான் காரணமாகும். தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர் ஜெயலலிதா நாய் நிரந்தரமாக எப்படி முதல்வராக இருக்குது? ஓட்டு மிஷின் திருடிட்டு போனால் கூட ஆக முடியாது. சொல்லி பண்ணாங்களா? அது நடந்துச்சா? நிரந்தர பொதுச் செயலாளர் சசிகலான்னாங்க. அப்புறம் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமினாங்க. இவங்க கதிபூரா என்ன வச்சு பாருங்க கடைசியில். அது மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாஜகவுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை. காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு எல்லாம் பிஜேபிக்காரங்க கோஷம் வச்சாங்க. ராகுல் காந்தி வந்து தேர்தல் வெற்றி பெறல, அவர் பப்பு, அவரால் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு தெனாவட்டா இருக்கும்போது, காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற கும்பல் வந்து இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அசைச்சு பார்க்குறாங்க. போலீஸ் தடியடி நடத்துற இடத்துல சுத்தி வந்து லத்தி கம்ப வச்சு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை அடிக்கிற இடத்துல அடி பொறுக்க முடியாம ஓடுறத பார்த்துருக்கான். என்னை அடின்னு ஒரு இளைஞன் சொன்னான். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அத இந்த காட்சி எங்கேயாவது பார்த்துருக்கலாம்? என்னை அடி, என்னை எவ்வளவு வேணாலும் அடி. இவ்வளவு கொள்கை உறுதியோட கூடிய இளைஞர்கள் கூட்டம், இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு மோசமான அரசாங்கம், ஒரு பாசிச கவர்மெண்ட். இந்த கவர்மெண்டை ஆட்டங்காண வைக்கிறாங்க இளைஞர்கள். இவங்களுடைய சோசியல் மீடியா எழுச்சியை பார்த்து பாஜக பதைப்பாக இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் மிக நீண்ட பாரம்பரியம் கொண்டிருக்கிற திமுக, அண்ணா திமுக என்கிற 75 ஆண்டு கால பவள விழா கட்சியையும் 50 ஆண்டு காலம் கடந்து 54 ஆண்டு காலத்தை வந்து கடந்த பொன்விழா கட்சியையும் நிலை குலைய செய்து அதிகார பீடத்தில் இருந்து தூக்கி எரிஞ்சிருச்சு தாவேகாங்கிற கட்சி. அப்போ இளைஞர்களுடைய எழுச்சி என்பது வெறும் சினிமா ஈர்ப்பிலிருந்து வந்தவர்கள் இவங்களே இதை செஞ்சுட்டாங்கன்னா, ரொம்ப பொலிட்டிக்கலாக திரண்டிருக்கிறான் இளைஞர்கள். சாதாரணமா திரளல, வெறுமனே இன்ஸ்டாகிராம் பார்த்து திரளல, அரசியல் புரிதலோடு கூடிய இளைஞர்களா இருக்கான், படித்த இளைஞர்களா இருக்கான். அவன் வந்து அந்த போராட்டத்திற்கு வந்து உயிர் கொடுப்பதற்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்ல என்று சோனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனித உரிமை ஆர்வலர், கல்வியாளர், ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல வந்து கட்டுப்படுத்த முடியல. காவல்துறை தடியடியால நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோன்னு அவர்கள் கிளம்பும் போது நடுங்குகிறது நாடாளுமன்றம். காங்கிரஸை பார்த்து பயப்படாத பாஜக காக்ரோச் பார்ட்டியை பார்த்து பயப்படுது. இப்ப என்ன கணிப்பு ஓடிக்கிட்டு இருக்குன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி தேர்தலில் நின்றாங்கன்னா இந்தியா முழுக்க 100 எம்பிக்கள் ஜெயிச்சிருவாங்க. ஆட்சி அவர்கள் தான் இன்னும் தீர்மானிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இது வந்து இந்த இவங்களுடைய எழுச்சியெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய மாற்றத்திற்கு வந்து இந்தியா தயாராகி விட்டது. அதனாலதான் ஜேபி நட்டாலாம் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. மோடியே இறங்கி வந்து பேசுறாரு. மோடி வந்து எந்த போராட்ட களங்களையும் துச்சமென மதிப்பாரு. குஜராத் கலவரம் நடந்த போது இஸ்லாமியர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். 3000 பேர், 10,000 பேருக்கு மேல சொந்த மண்ணிலே அகதிகளாக்கப்பட்டாங்க. இந்த துயர சம்பவம் பத்தி என்ன நினைக்கிறீன்னு பிபிசியில வந்து நேர்காணல் கேட்டப்ப, காருக்கடியில சிக்கின நாய் மாதிரி நினைக்கிறேன். அவ்வளவு ஆணவமாக பேசியவர்கள் எல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து கை கால் நடுங்கிட்டு இருக்கான். கவர்மெண்ட்டும் நடுங்குது உள்ள. அதனால நிச்சயமாக வந்து இந்த பாரதிய ஜனதா அரசு காக்ரோச் ஜனதா பார்ட்டிகிட்ட மண்டியிடுவதை தவிர, அவர்களுக்கு வந்து கட்டுப்படுவதை தவிர, அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதை தவிர இன்னொரு வாய்ப்பே கிடையாதுங்க. இப்ப இங்கே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்கிறார். நேரடியா பேர சொல்ல மாட்டேங்கிறார் பாஜக எதிர்ப்பு, ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆதரிக்கிறாரு. அப்ப இந்த இளைஞர்கள் எழுச்சி என்பது எங்கேயுமே ஒரு ஆதரிக்கலன்னு தானே கொஸ்டினே வருது. அதெல்லாம் மாணவர் போராட்டத்தை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் மொட்டை கடிதாசி நான் தான் சொன்னேன், இருந்தாலும் கடிதம் போட்டாங்கல்ல. நீங்க அட்ரஸ் இல்லைனாலும் ஒரு கடிதம் வந்துருச்சு. விஜய் அவர்கள் டெல்லி பயணப்பட்டு இருக்காருன்னு போடுறாங்களே. பயணப்பட்டால் அது நான் மகிழ்ச்சியான விஷயம், நல்ல விஷயம். ஆனா அப்படிலாம் பயணப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரல. அப்படி பயணப்பட்டால் நல்ல விஷயம். பிரகாஷ்ராஜ் போயிட்டார் பதிலா. ஒரு சமூக செயல்பாட்டாளராக காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய எழுச்சிக்கு பிரகாஷ்ராஜ் போய் பங்கேற்கிறார். விஜயும் பங்கேற்கணும்.
எல்லா தலைவர்களும் பங்கேற்கணும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அந்த இளைஞர் போராட்டத்தை, நம்ம ஊரில் வந்து மெரினா கடற்கரையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது தலைவர்கள் வழிநடத்துகிற போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். இளைஞர்கள் வழிநடத்துகிற போராட்டத்தை தலைவர்கள் பார்த்தாங்களா இல்லையா? அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அது பெரிய மாபெரும் எழுச்சியை உருவாக்குது. மத்திய அரசாங்கம் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லித்தான் தீர வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை, அரசியல் நெருக்கடியை உருவாக்கிட்டாங்க. இல்லை, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னாடி வந்து வெளிநாட்டு சதி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு நேபாளில் இதே மாதிரி தான் இளைஞர்கள் போராடினாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? நேபாள் அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்க சேதப்படுத்தினதுக்கும் சேர்த்து அவங்களால சரி பண்ண முடியல. அதே மாதிரி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, இது மட்டும் கிடையாது, நீங்கள் இன்னொன்று மறந்துட்டீங்க. அண்ணா ஹசாரே வந்து உண்ணாவிரதம் இருந்தப்ப இதுக்கு பின்னாடி இருந்த அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டது. இவங்க செட்டிங் பண்ண ஆள் தான் அண்ணா ஹசாரே அப்படிங்கிற கருத்து நிலவுச்சுல. அது உண்மையாகவும் இருந்துச்சு. கடைசியில் அந்த கூடாரத்தை கலைச்சிட்டாங்க. ஒரு சில போலிகள் வந்து இந்த போராட்டங்களிலே பங்கேற்றார்கள் என்பதனாலேயே இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி கலைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அன்றைக்கு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்தார். சசிகலா அவர்களுடைய ஆதரவோட ஜெயலலிதா மறைவினை ஒட்டி என்ன சொன்னார்? ஒசாமா பின்லேடன் உள்ள வந்துட்டாருன்னார். சொன்னாரா சொல்லலையா? ஒசாமா பின்லேடன் எப்படி மெரினா பீச்சுக்கு வருவார்? யாரோ ஒரு பதாகையை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு போராட்ட காலத்தில் நிற்கிறவன் வந்து அதை காமிச்சான் அப்படிங்கிறத ஒரு சர்வதேச பயங்கரவாதம் உள்ளே வந்துருச்சுங்கிற மாதிரி பிஜேபி ஸ்கிரிப்டை படித்தாரா இல்லையா? ஓ பன்னீர்செல்வம். நீ ஓ பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டிட்டான் பிஜேபி. அவர் போகிற இடம் இல்லாமல் திமுக வந்து சேர்ந்தார். அப்போ இது மாதிரியாக போராட்ட களங்களை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, வெளிநாட்டில் இருந்து காசு வந்துருச்சுன்னு சொல்கிறது, இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான். ஆர்எஸ்எஸ்க்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, வெளிப்படையான தகவல்கள் உண்டா? விசாரணை உண்டா? இல்லைல்ல. நீங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு, தொண்டு நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு வேலை செய்கிறார்கள்ல. இப்போ ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மத நிறுவனம் தானே. அவங்க பிஜேபிக்கு ஃபண்டு பண்ணுறாங்க, உலகம் முழுக்க அவங்க வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட தான் குற்றச்சாட்டு இருக்கு. விசாரிப்பார்களா? தங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம், அப்படி தானே பார்க்குறாங்க. அதனால் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை வந்து வீழ்த்துவதற்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து இதுக்கு பின்னாடி வந்து சர்வதேச சதி இருக்குது, அவங்க பணம் கொடுத்தாங்க, இவங்க பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஷாஹின்பாக் போராட்டத்துக்கே வசூல் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவேன்? முஸ்லீம்கள் போராடுனா பாகிஸ்தான்லேருந்து பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவான். பாகிஸ்தான் எந்த பக்கம் இருக்குன்ட்டு யாராவது ஒரு பாயை கூப்பிட்டு நடு ரோட்டில் நிப்பாட்டி கூகுளில் பார்க்கக்கூடாது, எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு காமிச்சு கேட்டு பாருங்கள். ஒரு பேருக்குமே தெரியாது. அவன் சொந்த ஊருக்கே தெரியாது, வழி தெரியாது. அவன் மேப்பை போட்டு தான் போயிட்டு இருக்கான். இதெல்லாம் கொச்சைப்படுத்துவது, பழிசாட்டுவது, குற்றச்சாட்டுக்கு ஆளாக்குவதன் மூலமாக இந்த இளைஞர்கள் போராட்டத்தை சீர்குலைத்து விடலாம், மாணவர் போராட்டத்தை சீர்குலைக்கலாம் நினைக்கிறான். ஆனா பிஜேபி கனவுல மண்ணை போட்டாங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ டெல்லியில வந்து போராட்டங்கள், இளைஞர்கள் வந்து அரசியல் மையப்பட்டு அது போராட்டமா மாறிக்கிட்டு இருக்கு. அது அரசியல் கட்சியா ஒரு இயக்கமா மாத்திட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? நம்ம தானே முதல்ல நீட்டை எதிர்த்தோம், தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன ஆயிட்டாங்கன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, தமிழ்நாட்டிலையும் அதற்கான எதிர்ப்பு அலை வந்து வீசும். அதாவது திமுக கையில் எடுக்கணும், தாவேகா கையில் எடுக்கணும், எல்லா கட்சியுமே, அனைத்து கட்சியுமே அதுக்கு நீட்டை எதிர்க்கிறேன்னு தானே சொன்னாங்க, சொல்றாங்க. அது வந்து எப்படின்னா, தாவேகாவை பொறுத்த வரையில ஒரு அறிக்கையோடு நின்று விடுகிறது, கள செயல்பாடா இல்லை. கள செயல்பாட்டை வந்து அவர்கள் வந்து கற்றுக்கொள்கிற இடத்துல தான் இருக்காங்களே தவிர இன்னும் விரைந்து களத்துக்கு போகக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ தான் முதலமைச்சர் சமூக நீதி விடுதிக்கு போய் ஆய்வு செய்தார், சாம்பாரில் உப்பு போட்டாங்களான்னு கேட்டார், இந்த பக்கம் போனார், சேத்துப்பட்டுக்கு போனார், குழந்தைகள் மருத்துவமனைக்கு போனார்னு இப்போ தான் அதை தொடங்குறாங்க. அது மாதிரி களத்திலே வந்து இப்படி போராடக்கூடிய தன்னெழுச்சியான இது வந்து வழக்கமாக யார் செய்யணும் அப்படின்னா மாணவர் அமைப்புகள் வந்து செய்கிறாங்க. அந்த மாணவர் எழுச்சியை வந்து கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே இன்னைக்கு வந்து தாவேகா அணியில தான் இருக்காங்க, திமுகவை தவிர மற்றவங்கலாம். அப்போ எல்லா கட்சியும் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது வந்து நீட் என்பது வந்து ஒரு கட்சி பிரச்சனை அல்ல, மாணவர்களுடைய கல்வி பிரச்சனை. அனைவருமே அதுக்கு போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு. தமிழ்நாடும் அதுதான் முன்னோடி மாநிலமாக இருந்துச்சு எதிர்ப்பில். அது பற்றி எறிய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கிறது. உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கும் ரொம்ப நன்றி.